இப்போ பிஎம் கிசான் சம்பந்தமான அறிவிப்புகள் நாங்கள் எதிர்பார்த்தோம். வருஷத்துக்கு 6000 சொல்லி சொல்றாங்க. இது தொடர்ந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி சொல்றவங்க இந்த ஆண்டு பிஎம் கிசான் நிதியை அவங்க அதிகம் ஒதுக்கீடு செய்யல. ரெண்டாவது, விவசாயத்தை பெருக்குவது என்பது, விவசாய வளர்ச்சி என்பது விவசாய உற்பத்தியை பெருக்குவதில்ல, விவசாயியோட வாழ்வை வளப்படுத்துவதுதான். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தப்ப எம்.எஸ். சாமிநாதன் கமிட்டி அறிக்கையை நாங்கள் அமுலாக்குறோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அது சம்பந்தமா எதுவும் அவங்க மூச்சை விடல. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு நதிநீர் நாங்கள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நீர் ஆதாரங்கள். ஏன்னா கங்கைக்கு 20,000 கோடி ரூபாய் முன்னாடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இன்னைக்கு நீர்நிலை ஆதாரங்கள் பூராமே இன்னைக்கு சரியாக இல்லைங்கிறது மட்டும் இல்ல, கழிவுநீர் மேலாண்மை வாரியங்களை பற்றி ஒரு மத்திய அளவில் ஒரு எதிர்பார்த்தோம். நீர் வளம் என்பது மத்திய அரசுடைய பட்ஜெட்ல கண்டுக்கப்படல. ஒரு பக்கம் பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்ஜெட்ல அறுசுவை விருந்து வைக்கிற மாதிரி அதுக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஊறுகாய் கூட கொடுக்காத ஒரு பட்ஜெட் அது இருக்கு. விவசாயோட முக்கியமான எந்த கோரிக்கைகளையுமே, வேளாண் கடன் தள்ளுபடி உட்பட அல்லது விவசாய கட்டுப்படியான விலை உட்பட எந்தையும் கேட்கல. உரம் சம்பந்தமான அறிவிப்பு இல்ல. இயற்கை விவசாயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. உலகம் பூராமே இன்னைக்கு இயற்கை விவசாய கோட்பாடு வர்றப்ப கொரோனாவுக்கு பிறகு இன்னைக்கு தோற்றமே மாறி போயிடுச்சு. இயற்கை விவசாயத்துக்கு அடிக்கடி மூச்சு விடுந்த நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர், திருக்குறளை சொல்ற இந்த அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அறிவிப்பாங்கன்னா அந்த எந்த அறிவிப்பும் இல்லாத ஒரு ஏமாற்றமா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.